முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் திமுகல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள். இவங்கலாம் ஏதாச்சும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராங்கன்னா, அவங்கள பார்க்கறதுக்கு மக்கள் வராங்களோ இல்லையோ, அவங்க பேசுற விஷயங்கள கேட்கறதுக்கு மக்கள் ஓடோடி வருவாங்க. பட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. கடந்த 3, 3 1/2 ஆண்டுகளாக திமுகல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஏதாச்சும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா, மாநாடுகளுக்கு வந்தாங்கன்னா, அங்க மக்களுடைய வருகையே கம்மியாயிடுச்சு. திமுகல இருக்கக்கூடியவர்கள் கூட பாருங்க, திமுக தலைவர்கள் பேசுறத பார்க்கறது கிடையாது. திமுக தலைவர்கள் என்ன பேசுறாங்கன்றத காது குடுத்து கேட்கறது கிடையாது. உங்களுக்கு சைட்ல ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன். அதையும் கொஞ்சம் அப்படியே பாருங்க. இப்போ ரீசென்ட்டா தேர்தல் பிரச்சாரத்துக்காக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் திமுகல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க 10,000த்திற்கும் மேற்பட்ட சேர்கள் போட்டிருக்காங்க. அவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து அங்க அவ்வளோ சேர்கள் போட்டிருந்தாங்க. பட் 90% சேர்கள் எல்லாமே காலியா தான் இருந்திருக்கு. வெறும் 500, 1000 பேர் மட்டும் தான் அங்க இருந்திருக்காங்க. அவங்க முன்னாடி மட்டும் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. ஆனா எத்தனை சேர் போட்டிருந்தாங்க? 10,000த்திற்கும் மேற்பட்ட சேர்கள் போட்டிருந்தாங்க. ஸ்டாலின் அவர் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர். அவர் பேசுறாரு. அவர் பேசுறத பார்க்கறதுக்கு கூட இங்க மக்கள் வரது கிடையாது. அந்த அளவு திமுக வெறுப்பை இங்க சம்பாதிச்சிருக்கு. தமிழக மக்கள் திமுகவ வெறுக்குறாங்க. எந்த இடத்துக்கு திமுகவினர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் திமுகவினர விரட்டடிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? 5 வருஷமா எங்க போனீங்க? குடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? அது பண்றேன், இது பண்றேன்னு சொன்னீங்களே, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் நீங்க அத பண்ணவே இல்லையே, ஏன்? இப்ப மட்டும் ஏன் வந்திருக்கீங்க? அப்படின்ற மாரி நாக்கு புடுங்குற மாரியான கேள்விகள கேட்டு திமுக சார்பாக வரக்கூடிய அந்த வேட்பாளர்கள விரட்டடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இஸ்லாமியர்கள், திமுக தரப்புல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வேட்பாளர்களா இருப்பாங்க இல்லையா? அவங்க ஓட்டு கேட்க வரும்பொழுது, திருப்பரங்குன்றம்ல ஒரு விஷயம் நடந்தது பாருங்க. அந்த விவகாரத்த எடுத்து போட்டு, திமுகவினர தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு அந்த ஊருக்குள்ள மக்கள் விடவே இல்ல. விரட்டடிக்கிறாங்க. தமிழகம் முழுக்க இது மாரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. திமுகவிற்கு எதிரான மனநிலையானது இங்க தமிழக மக்கள் மனசுல உக்கிரமா வந்துடுச்சு. இங்க இருக்கிற மக்கள் திமுகவ வெறுக்குறாங்க. திமுகவின் ஆட்சி நிர்வாகத்த வெறுக்குறாங்க. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இவங்க எல்லாருமே நெனைக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. எங்க திமுக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும், அங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க பாருங்க. அதுக்கான காரணம் இதெல்லாம் தான். YouTubeல ஆனாலும் சரி, மற்ற இடங்களானாலும் சரி, அவ்ளோ கோடிகள செலவு பண்ணி திமுக விளம்பரங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அவ்ளோ விளம்பரங்கள் பண்ணிட்டு இருக்கு. அதனால யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்கா? இல்ல. YouTube காரனுக்கு தான் அதுல லாபமே ஒழிய, பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் லாபமே கிடையாது. சுத்தமா கிடையாது. நீங்க அவ்ளோ கோடிகள செலவு பண்ணி விளம்பரம் பண்றத விட, அந்த காச செலவு பண்ணி மக்களுக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள தரமான முறையில பண்ணி குடுத்திருந்தீங்கன்னா, எதுக்கு நீங்க இவ்ளோ கஷ்டப்பட போறீங்க? எதுக்கு வெயில்ல பிரச்சாரம், பிரச்சாரம் சொல்லி அலைய போறீங்க? உட்கார்ந்த இடத்துல நீங்க பேசினாலே போதும், மக்கள் உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுருப்பாங்க. பட் நீங்க அத மாரிலாம் எதுவும் பண்ணல. வெறும் விளம்பரம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களே ஒழிய, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவும் நீங்க செய்யவே இல்ல. இது மாரி மேக்கப்லாம் போட்டு நீங்க மறைக்கிறீங்க. முகமூடி போட்டுட்டு சுத்திட்டு இருக்கீங்க. பட் உண்மையாலே நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா, தேர்தல்ல குடுத்த வாக்குறுதிகள நிறைவேத்தியிருந்தீங்கன்னா, இவ்ளோ விஷயங்கள் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீங்க பண்ண இது மாரியான காரியங்களால தான் இப்போ உட்கார்ந்து அனுபவிக்கிறீங்க. மீட்டிங் ஆகட்டும் சரி, மாநாடுகள் ஆகட்டும் சரி, பெரிய பொதுக்கூட்டங்கள் ஆகட்டும் சரி, அங்க மக்கள் வரதே கிடையாது. இன்ஃபாக்ட் திமுகலயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அவங்கள்ல கூட யாரும் பெருசா வரதே கிடையாது. திமுக தலைவர் பிரச்சாரத்துக்கு வராரு, மாநாட்டுக்கு வராரு. அவர பார்க்கறதுக்கு கூட இங்க மக்கள் வரது கிடையாதுன்னா, பார்த்துக்கோங்க. திமுகவுக்குள்ளேயே திமுக தலைமைய வெறுக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. பாவம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெறும் காலி சேர்கள் முன்னிலையில நின்னு கத்திட்டு இருக்காரு. நாங்க அது பண்ணுவோம், இது பண்ணுவோம்னு கத்திட்டு இருக்காரு. நீங்க பேசுறதெல்லாம் சூப்பரா இருக்கு. மாஸ் 100க்கு 100 மார்க் குடுத்துறலாம். ஆனா அத கேட்கறதுக்கு யாருமே இல்லையே. உங்க கட்சிக்காரங்களே பெருசா இல்லையே. முன்னாடி 4 ரோல மட்டும் தான் ஆளுங்க இருக்கிறாங்களே ஒழிய, பின்னாடி சுத்தமா யாருமே இல்லையே. காலி சேர்களா தானே இருக்கு. எதுக்கு மாநாடு போடுறீங்க? எதுக்கு இவ்ளோ செலவுகள் பண்ணி அவ்ளோ பெரிய பொதுக்கூட்டத்த நடத்துறீங்க? ஜஸ்ட் நீங்க வீடியோஸ் போட்டுட்டு YouTubeல வீடியோஸ் போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கலாமே. எதுக்கு அவ்ளோ காசு செலவு பண்றீங்க? நீங்க என்னதான் கோடிக்கணக்குல செலவு பண்ணி இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டாலும், இந்த எலக்ஷன்ல நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க இவ்ளோ விஷயங்கள் பண்ணாலும், மக்கள் உங்கள ஏத்துக்கவே இல்ல. மக்கள் உங்கள வெறுக்குறாங்க. உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்த வெறுக்குறாங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். வெல்லும் தமிழ் பெண்கள், பெண்களுக்கான இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, தோழி விடுதின்னு பெண்களுக்காக நாங்க ஆட்சி பண்ணி கிழிக்கிறோம்னு
திமுக சில பல கவர்ச்சி திட்டங்களை சொல்லி 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 மக்களுடைய மண்டையை கழுவ பார்த்தாங்க. பட் இங்க இருக்கிற தமிழக மக்கள் அதை எதுவுமே சட்டை பண்ணவே இல்லை, திமுகவை மதிக்கவே இல்லை. நீங்க என்னதான் விதவிதமா வித்தியாசமா உருட்டினாலும் பல உருட்டு கதைகளை சொன்னாலும் தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, சுத்தமா இல்லையே. இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அந்த அம்மா என்ன பேசுறாங்கன்றதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஆ, எடப்பாடிக்கு தான். எடப்பாடி தான் உங்க ஆதரவா? ஓகே, ஸ்டாலின் எப்படி பண்ணிருக்காரு இந்த 5 ஆண்டுல? அவர் என்ன பண்ணாலும் லேடிஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கலீங்க சார். ஆ, லேடிஸ் 10 மணிக்கு மேல வெளியில வரதுக்கு பயமா இருக்கு. எங்களுக்கு லேடிஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கல. பெண்களுக்கு அவர் பாதுகாப்பு. ஃப்ரீ பஸ் கொடுக்கலாம், எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் காசு கொடுக்கலாம். ஆ. எங்களுக்கு மெயினானதே பாதுகாப்பு தான். 1000 ரூபாய் தான் கொடுத்திருக்காரு உதவித்தொகை. 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுக்கலாம், ஃப்ரீ எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். மெயின் என்ன பொம்பளைக்கு பாதுகாப்பு தான். பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க? பாதுகாப்பு கிடையாது. ஆ, 2 வயசு குழந்தை, எங்க குழந்தைங்களை நம்பி பக்கத்து வீட்டுல கூட விட்டு போக முடியாது. ஓகே. பாதுகாப்பு கிடையாது. இதுக்கு மேல என்ன சொல்ல அதனால முடியும்? ஒரு மாற்றம் வேணும்ங்கறீங்களா? மாற்றம் வேணும். யார் வரணும்? விஜய் வந்தாலும் சரி, இது எடப்பாடி ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிஎம்கே வரக்கூடாது. சொன்னேன் இல்லையா, தமிழக மக்கள் திமுகவை வெறுக்கிறாங்க, முக்கியமாக பெண்கள் திமுகவை வெறுக்கிறாங்கன்னு. அதான் இது. அவங்க என்ன சொல்கிறாங்க, பாதுகாப்பு இல்லை, நீ என்னதான் 1008 திட்டங்கள் பெண்களுக்காக கொண்டு வந்தாலும் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலையில் பெண்கள் எப்படி வெளியில் போவாங்கன்னு இவங்க கேட்குறாங்க. பெண்களால் வெளியே போக முடியல, வெளியில் போகிறதுக்கு பயப்படுறாங்க. பால்வாடியில், ஸ்கூலில், ஹாஸ்டலில், காலேஜில், வேலை பார்க்குற இடத்துல, பயணம் செய்கிற இடத்துல சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பெண்கள் கஷ்டப்படுறாங்க, அச்சத்தோடு தான் இருக்காங்க. அங்கெல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பெண் காவலர்களுக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லைங்க. திமுக காரணங்க பெண் காவலர்கள் மீது கை வைக்கிறானுங்க, பெண் காவலரை அறையிறானுங்க பப்ளிக்ல, பெண் காவலர்களுக்கு பாலியல் சீண்டல்கள் செய்கிறானுங்க. இதெல்லாத்தையுமே பண்ணிவிட்டு இவனுங்க தைரியமாக வெளியும் சுற்றுறானுங்க. நாளுக்கு நாள் இந்த நிலைமையானது இன்னும் மோசமாக தான் போயின்னு இருக்கு, ஒஸ்ட்டாக தான் ஆயின்னு இருக்கு. இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சியின் கீழே தமிழகத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு என்ன லட்சணத்தில் இருக்கு, பெண்கள் எப்படி இங்கே அவங்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சில டேட்டாக்களை சொல்கிறேன், தயவு செய்து கேளுங்க. முக்கியமாக தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு, இந்த சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு சொல்கிறேன், கேளுங்க. நம்ம தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னைத்தானே என்னன்னு சொல்லிக்கிறாரு, தமிழ் மக்களின் தந்தைன்னு. ஆனால் இவர் கட்சியை சேர்ந்தவர்கள் பெண்களை எப்படி நடத்துகிறாங்க? அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விவகாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் அப்படின்றவன் ஏகப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான், பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயமானது பரபரப்பாக பேசப்பட்டது. பட் இப்போ வரைக்கும் யார் அந்த சார் அப்படின்றது தெரியவே இல்லை. இவங்க கையில் தான் பவர் இருக்குது. இவங்க நினச்சாங்கன்னா அவன் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்கான் அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் செய்ய மாட்டாங்க. ஒரத்த நாடு அப்படின்ற ஒரு இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பொறுப்பாளர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய கூட்டாளிகள் கூட ஒன்றா சேர்ந்து ஒரு பெண்ணை பயங்கரமாக தாக்கியிருக்காரு. பெண்ணை இவனுங்க எல்லாருமே கும்பலாக போயிட்டு அடிச்சிருக்கானுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் விழிக்குளம் பக்கத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் வன்முறை சம்பவமானது நடந்திருந்தது. அது தமிழகம் முழுக்க பயங்கரமாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. சிட்டிஸில் மட்டும் கிடையாது, இப்போலாம் கிராமப்புறங்களில் கூட பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையானது உருவாகி இருக்கு. பாலியல் வன்கொடுமை வழக்குகள் இருக்கு இல்லையா, அது 2022 1414 இருந்திருக்கு. அதுவே 2023 1650 உயர்ந்துடுச்சு, அதாவது 16.7% அதிகமாச்சு. 2024க்குள்ள இந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, இது 1885 அதிகமாச்சு. அவ்வளோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இது 2022 விட 33.3% அதிகம். வருஷம் அதிகமாயிட்டே தான் போதே ஒழிய அந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கம்மியாகவே இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கிட்டத்தட்ட 56% அதிகமாயிருக்கு. எப்படி அதிகமாகும்? இப்போ ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றம் செய்தவர்களை தக்க ரீதியில் தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா, அவனுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை ஒழுங்காக கொடுத்துருந்தீங்கன்னா, அதை பார்த்து மற்றவனாச்சும் அந்த தப்பை செய்யணும்னு நினைப்பானா? நினைக்க மாட்டான். ஆனால் இங்கே சம்பவமே வேற, இங்கே நடக்கிறதே வேற. எவனுக்கும் இங்கே பயமே கிடையாது. முக்கியமாக குற்றவாளிகளுக்கு இங்கே பயமே கிடையாது. அவனுக்கு இஷ்டத்துக்கும் பண்ணுறானுங்க, இஷ்டத்துக்கு வரானுங்க போகிறானுங்க, எல்லா கேடுகெட்ட காரியங்களும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இந்த குற்றங்கள் அப்படின்றது இங்கே கம்மியாகவே இல்லை, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போயின்னு இருக்கு.
ஒரு பக்கம் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் குழந்தைகள் பாதுகாப்பும் கேள்விக்குறியா தான் இருக்கு. போக்சோ சட்டம் இருக்கு இல்லையா? அந்த சட்டத்துக்கு கீழ பதியப்படக்கூடிய வழக்குகள், அதுவும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் தமிழகத்துல அதிகமாயிட்டே தான் இருக்கு. கற்பழிப்பு வழக்குகள் 2021ல 3090 இருந்திருக்கு. பட் 2024ல 125% அதிகமாகி 6969 தாண்டி இருக்கு. இப்ப நான் சொல்ற இந்த புள்ளி விவரங்கள் இருக்கு இல்லையா? இது ஜஸ்ட் லைக் தட்ன்னு எடுத்துக்கவே முடியாதுங்க. ஏன்னா, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு இங்க கேள்விக்குறியா இருக்கு. இங்க அவங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. மக்கள் இங்க அச்சத்தோட வாழ்றாங்க. இதுக்கு காரணம் திறனற்ற திமுகவின் நிர்வாகம் தான். திமுக ஆட்சியின் கீழ தமிழகத்துல பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு இவ்ளோ மோசமா இருக்கிற இந்த நேரத்துல, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்காக இங்க என்ன பண்றாரு? பெண்கள் இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீட நாடாளுமன்றத்திற்கும், சட்டமன்றத்துக்கும் கொண்டு வந்திருக்காரு. இந்திய பெண்களுக்கு குடுத்திருக்காரு. இந்த 33% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? இது மத்திய அரசினுடைய திட்டம் கிடையாது. இது பெண்களுக்காக மோடி கொடுக்கக்கூடிய மானியம் கிடையாது. இது ஜனநாயகத்தின் கட்டமைப்பு மாற்றம். நம்முடைய மோடிஜி இவ்ளோ மாற்றங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இத்தனைக்கும் இதெல்லாம் நாங்க பண்ணுவோம்னு அந்த மனுஷன் வாயை திறந்து சொல்லவே இல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்கள அங்க உட்கார வைப்போம். நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கொடுப்போம். நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்கள் இது மாதிரியான காரியங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திமுக காரங்க பண்றாங்க பாருங்க. வாயிலேயே வடை சுடுறாங்க பாருங்க. காங்கிரஸ்காரனுங்க பண்றானுங்களே, வாயில வடை சுடுறானுங்களே, அத மாதிரிலாம் மோடிஜி பண்ணல. செஞ்சு காமிச்சிருக்காரு. பெண்களை தூக்கின்னு போய் உச்சத்துல உட்கார வச்சிருக்காரு. பெண்களுக்கு தர வேண்டிய மரியாதையை அந்த மனுஷன் கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு தர வேண்டிய பிரதிநிதித்துவம் இருக்கு இல்லையா? அத ஒழுங்கான முறையில நம்முடைய பாரத பிரதமர் கொடுத்திருக்காரு. தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களை மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உண்மையாலேயே அப்பாவா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே செய்யல, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவரே சொல்லிக்கிறாரு, நான் தமிழக மக்களின் அப்பா, தந்தைன்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக ஆட்சியின் கீழ தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு மோசமான நிலையில தான் இருக்கு. மாநிலம் முழுக்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. பெண்கள் வெளியில போகவே பயப்படுறாங்க. அதுக்கு காரணம் திமுகவின் திறனற்ற நிர்வாகம் தான். ஆனா இவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துகிட்டு பாரத பிரதமரை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க, பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. உங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கா? மோடி பெயரை சொல்றதுக்கு உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கா? பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொட்டு பெண்களுக்கு தர வேண்டிய பிரதிநிதித்துவம் வரைக்கும் எல்லாமே செய்யறது பாஜக தான். இங்க திமுகல இருக்கக்கூடிய கனிமொழி அம்மையார், அவங்களுடைய நிலைமை திமுகல எப்படி இருக்கு? திமுகவின் முதன்மை குடும்பம் கனிமொழி அம்மையாரை எப்படி பார்க்கறாங்க? அது விடுங்க, அது அவங்க ஃபேமிலி மேட்டர், நாம அதை பத்தி பேச வேணாம். ஆனா திமுகல இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெண் பாதிக்கப்பட்டா அந்த பெண்ணை எப்படி ட்ரீட் பண்றாங்க? டிபேட் ஷோல இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த விஷயமானது வருது, அந்த டாபிக் எடுத்து பேசுறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணை திமுக காரனுங்க எப்படி பேசுறானுங்க? எஃப்ஐஆர் லீக் ஆச்சு. எஃப்ஐஆர் லீக் பண்ணது யாரு? எஃப்ஐஆர்ல இருந்த விஷயங்கள் எப்படி லீக் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? அதை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க டிபேட்லாம் பண்ணாங்க? திமுக காரனுங்க அந்த பெண்ணை எவ்வளவு இழிவா பேசினாங்க. வெறும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மட்டும் கிடையாது மக்களே. கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? அதுலயும் இவங்க என்ன சொன்னாங்க? வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா? உங்களை யார் வெளில போக சொன்னது? சாயங்காலத்துக்கு மேல உன்னை யார் வெளியில போக சொன்னது? அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்க இருக்கிற திமுக காரணங்களும் டிபேட்ல உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருந்தானுங்க. இப்படிப்பட்ட கேவலமான புத்தி இருக்கக்கூடிய நீங்கள்லாம் மோடி பத்தி பேசலாமா? பாஜகவை பத்தி பேசலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுகல இருக்கக்கூடிய பெண்களுக்கே அங்க பாதுகாப்பு இல்லையே. இடுப்பு கிள்ளி திமுகன்னு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆச்சு. அதெல்லாம் மறந்துட முடியுமா? தன் நிர்வாக தோல்வியை ஒத்துக்கிட்டு நாங்க அதை சரி பண்ணிடுறோம், என்ன மாதிரியான லாகிங் இருக்குன்றதை பார்த்துட்டு நாங்க அதை சரி பண்றோம்னு சொல்றது தான் ஒரு நல்ல அரசனுடைய புத்திசாலித்தனம். அதை எதுவுமே பண்ணாம ஏன் அங்க நடக்கலையா, ஏன் இங்க நடக்கலையா, ஏன் எங்களை மட்டும் குறை சொல்றீங்க, நீ மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது புத்திசாலித்தனம் கிடையாது, கையால் ஆகாத தனம். முதல்ல உங்களை நீங்க சரி பண்ணுங்க, உங்க நிர்வாகத்தை சரி பண்ணுங்க, நீங்க பண்ற விஷயங்களை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 நாள் தான் இருக்கு, 9 நாள் தான் இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் இவங்க எல்லாருமே இங்க உட்கார்ந்துகிட்டு மத்திய அரசு மீதும் பாஜக மீதும் அதிமுக மீதும் கோழி முட்டின்னு தான் இருக்காங்க. உருப்படியா ஒண்ணுத்துமே பண்ணல. போற இடத்துல எல்லாம் கோழி முட்டின்னு சுத்திட்டு இருக்காங்க.
இந்த லட்சணத்துல நாங்க 70 வருஷமா ஆட்சியில இருக்கிறோம், நாங்க 70 வருஷமா அரசியல் களத்துல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூச்சமே படாம கத்த வேண்டியது.